அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 இலகுவான விஷயங்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள். முதலாவது, அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எப்படி நெருப்பை தண்ணீர் அணைத்து விடுகின்றதோ அதுபோன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவதாக பெருமானார் சொன்னார்கள். இரண்டாவது, அதிகமான முறையில் இறைவனை திக்ர் செய்யுங்கள். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று 100 முறை சொன்னால் அல்லாஹு தஆலா அவர் கடலின் நுரையளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான், அழிக்கின்றான் என்று பெருமானார் சொன்னார்கள். மூன்றாவது, அதிகமாக உது செய்து கொண்டே இருங்கள். ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய உடல் உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் உது செய்கின்ற போது அது கரைந்து விடுவதாக பெருமானார் சொன்னார்கள். நான்காவது, அதிகமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். நாம் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 பாவங்களை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவதாக பெருமானார் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதே நேரத்தில் 5வது, அதிகமான முறையில் இறைவனிடத்தில் தௌபா செய்யுங்கள். பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். அப்படி பாவம் மன்னிப்பை நாம் கேட்பதால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை முழுவதுமாக அழித்து இல்லாமல் ஆக்குகின்றான் என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இது போன்ற இலகுவான காரியங்களை அதிகமாக செய்து பாவமற்றவர்களாக நாளை மறுமையில் இறைவனுடைய பொருத்தத்தோடு சுவனம் செல்லக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.